ரூபாய் கிரெடிட் கார்டு பில். ஆனா 2500 ரூபாய் மட்டும் கட்டினா போதும்னு பில்லுல வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பெரும்பாலானவங்க அந்த மினிமம் டியூ மட்டும் செலுத்திட்டு நிம்மதியா இருப்பாங்க. ஆனா அதுதான் கிரெடிட் கார்டுல இருக்கிற மிகப்பெரிய பொறி. ஏன் தெரியுமா? இந்த ஒரு தவறால நீங்க வாங்கின கடனை விட பல மடங்கு அதிகமா திருப்பி செலுத்த வேண்டிய நிலை வரலாம். இன்னைக்கு அது ஏன் நடக்குது அப்படிங்கிறத எளிமையா பார்ப்போம். சேமிப்பு, பாதுகாப்பு, கடன், முதலீடு, இந்த 4 படிகள்ல இன்னைக்கு நாம கடன் பகுதியில கிரெடிட் கார்டு பில்ல இருக்கிற மினிமம் டியூ பத்தி பார்ப்போம். வணக்கம், இது பணமும் பாதையும். பணத்தை பத்தி பெரிய பெரிய சொற்கள் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி பேசுற ஒரு பயணம். வாங்க தொடர்ந்து பேசுவோம். மதனுக்கு கிரெடிட் கார்டு பில் வந்தது. மொத்த தொகை 50,000 ரூபாய். அவருக்கு கொஞ்சம் பதட்டம். ஆனா கீழே மினிமம் டியூ 2500ன்னு இருந்தது. இதை கட்டிட்டா போதும் அப்படின்னு நினைச்சு அதை மட்டும் செலுத்திட்டாரு. இப்போ கடன் முடிஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தாரு. ஆனா அந்த நிம்மதி தான் உண்மையான சிக்கல். இது எடுத்துக்காட்டு மட்டும்தான். நிறைய பேர் நினைக்கிறது மினிமம் டியூ செலுத்தினா கடன் முடிஞ்சிடும். ஆனா உண்மை அது இல்ல. அது மொத்த பில்ல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். மீதமுள்ள தொகை முழுக்கவும் வட்டி கணக்கா தொடங்கும். அதாவது நீங்க செலுத்தாத பணத்துக்கு தொடர்ந்து வட்டி சேர தொடங்கும். இந்த பில்ல கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். மதன் செலுத்தினது ஒரு சின்ன தொகை. ஆனா மீதமுள்ள கடன் அப்படியே இருக்கும். அதோட வட்டியும் சேரும். இந்த ரெண்டும் சேர்ந்து அடுத்த பில்லுக்கு தொடரும். இதுவும் எடுத்துக்காட்டு மட்டும்தான். இங்கதான் பெரிய சிக்கல் தொடங்குது. முதல் மாதம் மீதமுள்ள தொகைக்கு வட்டி. அடுத்த மாதம் அந்த வட்டிக்கும் சேர்த்து மீண்டும் வட்டி. இப்படியே ஒவ்வொரு மாசமும் கடன் வளர ஆரம்பிக்கும். சின்ன தொகையா தொடங்குறது மெதுவா பெரிய சுமையா மாறிடும். ஒரு சின்ன கணக்கு, 50,000 ரூபாய் பில்லுக்கு மினிமம் டியூ மட்டும் தொடர்ந்து செலுத்தினா அந்த கடன் முடிய பல ஆண்டுகள் ஆகலாம். சில நேரங்கள்ல நீங்க செலுத்துற வட்டி அசல் கடனையே தாண்டிடலாம். அதாவது வாங்கினதை விட அதிகமா திருப்பி செலுத்த வேண்டிய நிலை. இது எடுத்துக்காட்டு மட்டும்தான். அதுக்கான தீர்வு ரொம்ப எளிது. முடிஞ்ச வர மினிமம் டியூக்கு பதிலா முழு தொகையையும் சரியான நேரத்துல செலுத்துங்க. அப்போ வட்டி 0. வட்டி செலவாக வேண்டிய பணம் உங்க கையிலேயே இருக்கும். ஒரே ஒரு பழக்கம், ஆனா பெரிய மாற்றம். 3 எளிய பழக்கங்கள். 1, முடிஞ்ச வர முழு தொகையையும் செலுத்துங்க. 2, அது முடியலனா மினிமம் டியூக்கு பதிலா அதிகமான தொகையை செலுத்துங்க. அது கடனை வேகமா குறைக்கும். 3, கடன் முடிகிற வரைக்கும் அதே கார்டுல புதிய செலவுகளை தவிர்த்துருங்க. இதுதான் அந்த பொறியிலிருந்து வெளியே வர்ற வழி. இது வெறும் கணக்கு இல்ல, இது மன நிம்மதி. நீங்க செலுத்துற ஒவ்வொரு முழு பேமெண்ட்டும் வட்டி சுழல்ல இருந்து ஒரு படி வெளியே கொண்டு வரும். அதுதான் பொருளாதார விடுதலைக்கான உண்மையான தொடக்கம். இன்றைய வீடியோல இருந்து 3 விடயங்கள் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. மினிமம் டியூ ஒரு உதவி இல்ல, அது கடன் வளர்ற பொறி. முடிஞ்ச வர முழு தொகையும் செலுத்துங்க. வட்டியை தவறுங்க. கடனை விரைவா குறையுங்க. இந்த வீடியோ பொது விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். இது பொருளாதார ஆலோசனை இல்ல. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க பணமும் பாதையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கடன் இருந்தாலும் சேமிக்கலாமா, இஎம்ஐயும் சேவிங்ஸும் ரெண்டுக்கும் எப்படி சமநிலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மீண்டும் காண்போம். நன்றி. இது பணமும் பாதையும். உங்க பணம், உங்க பாதை.